அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று சனிக்கிழமை ஓய்வு நாள்தான். நான் கடைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய செல்ல பிராணிக்கு சைவ சாப்பாடு ஒத்துக்கொள்ளாது என்றால் சாப்பிடவே மாட்டுது. 10 கறியோடு சாப்பாடு வச்சாலும் சாப்பிடவே மாட்டுது. அதுக்கு போய் மீன் வாங்கி கொண்டு வர வேணும், சமைக்கணும். நான் சாப்பிடுவதில்லை. இன்றைக்கு சும்மாவே எனக்கு மீன் இறைச்சி எதுவும் நான் இப்போ விட்டேன், பிடிக்கிறதில்லை. ஆனால் நான் முழு சைவமாகவும் இல்லை. இப்போ வெளிக்கிட்டு ஆயத்தமாக நிற்கிறேன். அதுக்கு முன் ஒரு பதிவை போடலாம் என்று நினைத்தேன். என்ன இப்படி லாங் வீடியோஸ் தான் போட வேண்டும். லாங் வீடியோஸ் போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஆனால் நான் லாங் வீடியோஸ் என்று இப்படி ஏதாவது போட்டால் அதை பார்ப்பதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறது. காரணமே தெரியவில்லை. ஆனால் வேறு சில யூடியூப் சேனல்களில் உண்மையில் வீட்டில் நடக்கிற சாதாரண சம்பவங்களை கூட வீடியோக்களாக போடுகிறார்கள். உண்மையில் இதுக்கு கூட ஒரு யூடியூப் ஆண்டு நான் யோசிப்பேன். சாதாரணமாக ஒரு பாத்திரம் கழுவுறதையோ அல்லது சும்மா நோமலாக சமைக்கிறதையோ அல்லது தேங்காய் சமைக்கிற சாப்பாட்டை காட்டுறதையோ அல்லது யாராவது வீட்டை வந்து விருந்தினர்கள் போனால் அந்த சம்பவம் இதெல்லாம் அன்றாட வாழ்வில் நிற்கிற சாதாரண சம்பவங்கள். ஆனால் அந்த சாதாரண சம்பவங்களே இன்றைக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட நிறைய ஆட்கள் பார்த்து அதுக்கு வருமானமும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படியான சேனல்கள். இது என்னடா இந்த வயது போன நேரத்தில் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி காட்டி பாடி காட்டி அப்புகளை பாவிச்சு என்ன செய்கிறது? இந்த வயது போன முறிந்த முகம்தான் மக்களுக்கு பிடிக்குதில்லை போலேன்ட்டு கொஞ்சம் முகத்தையாவது அழகாக்குவோம் தான் இந்த அப்புகளில் போய் ஜெமினி ஆப்பில் இந்த இதுகளில் போய் ஏதோ அழகாக கண்ணுகள் சொண்டுகள் எல்லாம் மாறும் அப்படியெல்லாம் போட்டு வீடியோக்கள் உண்மையில் நல்லா தான் இருக்குது வீடியோ. ஆனால் சில நேரத்தில் நானே நம்ப முடியாதாம். எனக்கு இந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் 1200க்கு மேலே கண்டிப்பாக போயிருக்கும். ஆனால் சிலதுக்கு அளவணும் போல் இருக்கும். 5 வியூஸும் இருக்கும், 3 வியூஸும் இருக்கும். ஐயோ கடவுளை இவ்வளோ பாடுபட்ட ஆசையோடு இந்த வீடியோவை போட்டேன்னு இப்படியே ஏன் இந்த ஜனம் இதை பார்க்குது இல்லை? ஏன் இந்த ஜனத்துக்கு இது பிடிக்குதில்லை? அப்போ பிடிக்குதில்லை என்று சொல்கிறதா அல்லது இந்த பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் பரபரப்பான உலகத்திலே அவர்களும் தங்களுடைய வேலைகளை கடமைகளை அன்றாட கடமைகளை பார்க்கத்தானே வேணும். இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தானே. எனவே இந்த யூடியூப்போ அல்லது டிக்டாக்கோ அதை அவர்கள் தங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது தான் பார்ப்பார்கள். சரி, ஆனால் சில நேரத்தில் எனக்கு வியூஸ் கூட வரும். நான் அநேகமாக பார்த்துருக்கிறேன். காலமே ஒரு 7-8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நான் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வியூஸ் நான் போகுது பார்க்குறேன். ஆனால் அந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அந்த என்னுடைய விரும்பி பார்க்கிறவர்கள் என்ன நேரம் ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய யூடியூப் எனக்கு காட்டும். யார் யார் கூடின நேரம் ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்று காட்டும். அப்போ அந்த நேரத்தை பார்த்து தான் நாங்கள் அப்லோட் செய்ய வேணும். ஏன்னா சில நேரங்களில் அப்படியான நேரத்தில் நாங்கள் வீட்டில் இல்லாமல் எங்கேயாலும் வெளியில் அவசர அலுவலாக போக வேண்டி இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் வீடியோ அப்லோட் செய்வது கொஞ்சம் தடைப்படும். மற்றது இரவில் நான் தொடக்கத்திலெல்லாம் முழு முட்டாள் வேலை செய்திருக்கிறேன். என்னென்னு கேட்டால் இரவில் எனக்கு நல்ல அமைதியான நேரம் இரவு 11 மணி என்றால் எனக்கு கவரேஜ் வரும். பகலில் நல்ல அந்த நேரத்தில் கவரேஜ் குறைவு வராது. அப்போ நான் இரவில் தான் நிறைய அப்லோட் செய்து கொண்டு வந்தால் இரவில் எல்லோரும் நித்திரை ஆகிவிடுவார்கள். பார்க்குறதுக்கு ஆக்களே இருக்காது. இரவிரவாக நித்திரை முழித்து தொழில் செய்கிற ஆக்கள் யாராவது தான் அதை பொழுதுபோக்காக பார்ப்பார்கள். அப்போ பார்க்குற ஆக்களின் எண்ணிக்கை குறைவு. இப்போ வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு இப்போவோ 3000 மணித்தியாலம் வந்துட்டுது. கண்டிப்பாக இப்போ 4000 மணித்தியாலம் வந்திருக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு முதலே எனக்கு 3000 வந்துட்டுதுன்றபடியால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர வேணும். ஆனால் இன்னொரு பிரச்சனை சொல்லுகிறார்கள், ஷோர்ட்ஸ் போடும் பொழுது அது 1 நிமிஷத்துக்குள் முடிந்து விடும். அதில் விளம்பரம் போட இயலாது. அப்போ லாங் வீடியோஸை போட்டால் ஆக்கள் பார்க்கணும் இல்லை. படிப்பு விஷயம் போட்டால் ஒரு தரம் திரும்பி பார்க்கணும் இல்லை. அறிவு விஷயம் போட்டாலும் அதை பெருசாக விரும்பி பார்க்கணும் இல்லை. தனியாக சினிமா மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்குது. நான் என்ன செய்கிறது? ஏதோ உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு. உங்களோட கையில் தான் இந்த சேனல் இருக்குது. நீங்கள் தான் எனக்கு வெற்றியை தர வேணும். நன்றி, வணக்கம்.